ஸோ இந்த என்டி ஸ்கேன் அப்படின்னா என்ன, அதிலுடைய இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன். ஸோ இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு 11 வாரம் 12 வாரம் வரும்பொழுது அவங்களுக்கு என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது அவங்க கருவுற்றிருக்கக்கூடிய கருவுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுப்போம். இதை வந்து அந்த பெண்ணுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி இவங்களுக்கு வந்து மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைக்கு வந்து இருக்கிறதுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கக்கூடியும் போது நமக்கு வந்து அவங்களால கன்ஃபார்ம்டாக நம்ம கொடுக்குற இந்த நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சியை வச்சும் அந்த பெண்ணுடைய ரத்த ஹார்மோன் லெவல்ஸ் வச்சும் இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்றதை இன்டர்ப்ரெட் பண்ண முடியாது. அவங்க ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய ரத்த டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த பெண்ணுடைய வயது எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த ஃபார்மில். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட் பிரகாரம் இவங்க ஒர்க் அப் பண்ணி பார் டயக்ராம்ஸ் போட்டு இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நமக்கு சார்ட்டில் வந்து இவங்க கர்வ் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ கர்வ்ஸ் எந்த அளவுக்கு வந்து நார்மல் லிமிட்ஸ் விட்டு வெளியில் இருக்குதோ அந்த அளவுக்கு கரு வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஒருவேளை ரிஸ்க் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு வந்ததுன்னா நம்ம வந்து இதுக்கு உடனே பயப்படணும் அப்படின்னு தேவை கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் அப்படின்னும்போது நஞ்சு கொடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு தசையை எடுத்து நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கருவை சுற்றி இருக்கக்கூடிய நீர் எடுத்து நம்ம அந்த நீர் மூலிமா வந்து மரபணுக்கள் பரிசோதனை செஞ்சு கருவுற்றிருக்கக்கூடிய கருவுக்கு வந்து மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம உடனே கன்ஃபார்ம் பண்ண முடியும். யூஸ்வலாக நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து 3 டேஸ்லேயே வந்துடும் ஃபிஷ் டெக்னிக் மூலயமா. ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபர்மேட்ரியாக கொடுக்கக்கூடிய டெஸ்ட். இதில் வந்து நம்ம கன்ஃபார்ம்டாக பிரச்சனை இருக்குது இல்லை அப்படின்றத தெரிஞ்சு இல்லைன்னு வந்துருச்சுதுன்னா நம்ம வந்து அவங்கள வந்து கர்ப்ப காலத்தை நீடிக்க சொல்லணும். ஒருவேளை ஏதாவது கன்ஃபார்ம்டாக பிரச்சனை இருக்குது அப்படின்றது கண்டாராயப்பட்டிருந்ததுன்னா அவங்கள கருவை வந்து கலைக்கிறதுக்கு தேவையான அறிவுரையை கொடுத்து ஒரு தவறான கரு கடைசி வரைக்கும் போய் வளர்ந்து குழந்தையாக பிறந்து கஷ்டப்படுறத விட இந்த பருவத்திலேயே அவங்க அந்த கருவை கலைச்சிறது நல்லது அப்படின்றத அவங்கள புரிய வச்சு அதுக்குண்டான செயல்முறைகளை நம்ம செய்ய வைக்கணும். ஸோ இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுடைய கருவுற்றிருக்க காலத்தை வந்து நம்ம 3 பாதியாக பிரிக்கலாம். முதல் 3 மாதங்கள், 2வது 3 மாதங்கள், கடைசி 3 மாதங்கள். இந்த 2வது 3 மாதங்களை வந்து நாங்கள் செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2வது 3 மாதம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து சுகர் உள்ளவங்க, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ளவங்க, சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 3 மாதத்தில் தான் வந்து அதனுடைய தாக்கம் காணப்படும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் பிபிலாம் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் 5வது மாத விசிட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு வந்து ஜிடிடின்ற டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ தான் இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த குளுக்கோஸை குடிக்கும்போது சுகர் அதிகரிக்குது அப்படின்றத வச்சு இவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் வந்து சுகர் இன்டாலரன்ஸ் இருக்கலாமா அப்படின்றத, குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்களுக்கு கண்காணிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி முதல் 3 மாதத்தில் நிறைய பேருக்கு ரத்த அழுத்தம்லாம் இருக்காது. 2வது 3 மாத காலகட்டத்தில் 1, 5வது, 6வது, 7வது மாதத்தில் தான் ரத்த அழுத்தமெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால் புரோட்டீன் லீக் ஆகிறது, அவங்களுக்கு உடல் பருமன் ரொம்ப அதிகரிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அண்ட் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் நம்மளால் அனாமலி ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இந்த அனாமலி ஸ்கேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கும்போதே ஏதாவது ஊனம் இருக்குதா, தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம ரொம்ப நுண்ணியமாக கவனித்து விரலில் ஏதாவது குறைபாடு இருக்குதா, காலில் இருக்கக்கூடிய தசைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, குழந்தையோட துடிப்பு நல்லா இருக்குதா, அசைவு நல்லா இருக்குதா,
எலும்புகளுடைய வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருக்குதா, இருதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, இருதயத்தில் ஓட்டை ஏதாவது இருக்குதா, இது எல்லாமே வந்து நம்ம இந்த 5ஆவது மாதம் 6ஆவது மாதம் பண்ணக்கூடிய ஸ்கேனில் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஸ்கேனில் கரு பெருசாக இருக்க ஆக ஆக நம்மளால் கண்டு ஆராய முடியாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவங்களுக்கு போதுமான அளவுக்கு உடல் எடை ஏறுறதும் இந்த 2வது 3 மாதத்தில் தான். ஸோ சரியான உணவு, தூக்கம், இவங்களுக்கு தேவையான இந்த இரத்த பரிசோதனைகள், ஜிடிடி, இரத்த அழுத்தம் தாக்கம் ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது, ரொட்டீன் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், இவங்களுக்கு யூரினில் ஏதாவது ப்ரோட்டீன் லீக், ஆல்புமின் இருக்குதா அப்படின்றத ட்ரேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இந்த 2வது 3 மாதத்தில் தான் நம்ம பண்ணணும். அண்ட் ரொம்ப நுண்ணியமாக கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது. ஸோ இதை தாண்டி போகும்போது அடுத்து வரக்கூடிய பருவத்தில் வந்து இவங்களை நம்ம குழந்தை பேருக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் கடைசி 3 மாதத்தில். ஸோ ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு செயல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 3 மந்த்ஸ்லேயும் என்ன நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு சரியாக பண்ணோம்னா கருவுற்றிருக்கக்கூடிய கரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த குழந்தையையும் தாயையும் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக பிரசவிக்க வைக்க முடியும்.